ஜெகஜ்ஜனனியானவள் திருமகளான ஸ்ரீமதி ராதாராணி. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் ஒரே குடும்பம், வாசுதேவ குடும்பம். இதில் இவர் எனக்கு உரியவர், இவர் மட்டும் என்னிடம் பக்தி செய்ய அனுக்கிரகம் உண்டு, இவர்களிடம் மட்டுமே இவருடைய பக்திக்காக லீலைகள் செய்வேன் என்று ஜெகன்மாதாவான ஸ்ரீமதி ராதாதேவி என்றுமே எண்ணுவதில்லை. அனைவருமே அவளுடைய குழந்தைகள் அல்லவா? இதில் மதத்தாலும் மார்க்கத்தாலும் நாம் வேறுபட்டிருந்தாலும் அனைவரின் மனமும் ஒன்றுதான். அனைவரும் இறைவனிடம் ஏதோ ஒரு முறையில் செய்யும் பக்தியும் ஒன்றுதான். ஒருவர் செய்யும் பக்தியின் கர்மங்களை காணும் நாம் அதில் அடங்கிய சமர்ப்பணத்தையும் அன்பையும் மறந்து விடுகின்றோம். பக்தி என்னும் பெயரில் இறைவனை மறந்துவிட்டு மூட நம்பிக்கைகளில் ஈடுபட்டு ஆராய்ச்சி, உயர்வு தாழ்வு என்பவற்றையெல்லாம் சிந்தித்து கொண்டு அதன் பலன் கருதியே செய்கின்றோம். உண்மையில் அவ்வாறு அம்மானுடன் பக்தியில் ஈடுபடுவதில்லை. மாறாக மாயையில் மூழ்கி இறைவனிடமிருந்து விலகியே செல்கிறான். இது உண்மைதானே? இவை அனைத்திற்கும் நாம் காணும் வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டவர் பரமாத்மாவான ஸ்ரீயப்பதி சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன். அவன் யாரிடமுமே பாரபட்சம் பார்ப்பதில்லை. யார் எந்த முறையில் எப்படி பக்தி செலுத்தினால் அவன் செலுத்திய அன்பை மட்டுமே மனதார ஏற்கிறார். சரிதானே? இன்று நாம் காண இருக்கும் லீலை என்றோ ஒரு நாள் துவாபரத்தில் நடந்ததல்ல. சமீபத்தில் கலியுகத்தில் சில 100 வருடங்கள் முன்னர் நடந்த உண்மை சம்பவம் ஸ்ரீ ராதாராணியின் லீலை. ஆச்சரியம் என்னவென்றால் இது ஒரு இஸ்லாமிய பக்தருக்காக ஸ்ரீமதி ராதாதேவி காட்சி கொடுத்த லீலை. முன்னொரு காலத்தில் பிருந்தாவனத்தில் குலாப் சாஹிப் என்ற இஸ்லாமியர் வாழ்ந்து வந்தார். பிறப்பாலும் பின்பற்றும் மார்க்கத்தாலும் இவர் இஸ்லாமியர் என்றாலும் இவர் ஸ்ரீமதி ராதாதேவியின் தீவிர பக்தன். அன்றாடம் ஸ்ரீ ராதாதேவியின் பர்சானாவில் உள்ள கோவிலில் சாரங் என்ற இசைக்கருவியை கொண்டு கீர்த்தனைகள் பாடி அதில் வரும் உஞ்சவிருத்தியை கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். இவருக்கு ஒரு செல்ல மகள். அவளுக்கு ராதை என பெயர் வைத்து ஸ்ரீ ராதாதேவியே இந்த ராதை என எண்ணிக்கொண்டு தன் செல்ல மகளை வளர்த்து வந்தார். பாவம், சிறுவயதிலேயே அவருடைய மகள் மடிந்து விட்டாள். தன் செல்ல மகளின் பிரிவை தாளாமல் 3 நாட்களாக அன்ன ஆகார உறக்கமின்றி பர்சானா ஸ்ரீ ராதாதேவியின் மாளிகையின் வாசலிலேயே அமர்ந்து கொண்டு விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது இரவில் ஒரு ஆய பெண் குழந்தை குலாப் சாஹிப் அழுது கொண்டிருப்பதை பார்த்தாள். பாபா, ஏன் நீங்க அழறீங்க? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நாளா நீங்க வாசிக்கிற சாரங் பாட்டை கேட்கவே முடியல. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்காக இப்போ ஒரு தடவை வாசிக்கிறீங்களா? உங்க மகளைன்னு நினைச்சுக்கோங்க பாபா. நானும் உங்க மகள் தானே பாபா. ஒரே ஒரு பாட்டு எனக்காக வாசிக்கிறீங்களா என்று கூற ஸ்ரீ ராதாதேவியை குறித்து ஒரு கீர்த்தனையை வாசிக்க துவங்கினார் குலாப் சாஹிப். கீர்த்தனையை கேட்டு அச்சிறுமியும் ஆடத் துவங்கினாள். குலாப் தன் கீர்த்தனையில் மூழ்கி தன் மகளை இழந்த கவலை நீங்கி ஸ்ரீ ராதாதேவி மீது பக்தியில் பரவச நிலையடைந்தார். ஸ்ரீ ராதாதேவியே ஆடுவதாக நினைத்து கொண்டு கண்கள் மூடி மனமாற கீர்த்தனையை பாடிக்கொண்டிருந்தார். கண்களை திறந்து பார்த்தால் தன் கண்ணெதிரே தன் சாரங்க இசை கீர்த்தனைக்கு சாக்ஷாத் ஸ்ரீமதி ராதாதேவியை ஆடிக்கொண்டிருந்தார். இவ்வளவு நேரம் அங்கு வந்து உரையாடி ஆடி பாடியதெல்லாம் ஸ்ரீமதி பிருந்தாவனேஸ்வரி ஸ்ரீகிருஷ்ண மனமோகினி ஸ்ரீ ராதாராணியே. ஸ்ரீ ராதாதேவியே தன் திருவாயால் குலாப் ஷகி, குலாப் மஞ்சரி என்று தன்னுடைய தோழி என அழைத்தாள். தன்னுள்ளே குலாப் சாஹிப்பை குலாப் சகியாக ஐக்கியமாக்கி கொண்டாள் ஸ்ரீமதி ராதாதேவி. காந்தர்விக்கே கனனம் விதேஷி. இன்று நம் கிரகாலயத்தில் இந்த லீலையை கூறும்படியாக பார்கவி ஸ்ரீஜி பிரேமவல்லி தாயார் ஸ்ரீ ராதாராணியாக குலாப் சகியின் சாரங் இசைக்கு ஆடுவது போல் தரிசனம் தருகின்றார். இவ்வலங்காரத்தில் ஒரு சூக்ஷ்மமாக கண்ணனே ராதை, ராதையே கண்ணன், இருவரும் வேறில்லை என்று கூறும் வகையில் ஸ்ரீ ராதாதேவி தலையில் மயில் பீலியை சூடிக்கொண்டும் திருவடிகளில் கண்ணனை போலவும் காட்சி தருகின்றார்.
இன்றும் பிருந்தாவனத்தில் இந்த லீலையின் சாட்சியாக ஸ்ரீ ராதா குலாப் சாஹிப்புக்காக நடனமாடிய மேடை குலாப் சகியின் பிருந்தாவனமும் பர்சானாவில் ஸ்ரீ ராதா கோவிலின் அருகே தரிசிக்கலாம். ராதே 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 ராதே. Nure, nure,